மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா தடையை மீறினால் 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. சமீப காலமாக ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பான குற்றச்செயல்களும் அதனை ஒட்டிய உயிரிழப்புகளும் அதிகரித்து வரும் நிலையில் இது தொடர்பான சட்ட மசோதாவை ஒன்றிய அரசு நேற்று மக்களவையில் தாக்கல் செய்தது. அப்போது எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோஷம் போட்டுக் கொண்டிருந்ததால் இந்த மசோதாவானது குரல் கணக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆன்லைன் தடை மசோதாவில் கூறப்பட்டிருப்பதாவது, நாட்டில் தற்போது நடைமுறையில் இருக்கும் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகள் அனைத்தும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 கீழ் தடை செய்யப்படுகிறது. இது ஆன்லைன் சமூக விளையாட்டுகளை அங்கீகரிக்கவும், வகைப்படுத்தவும் மற்றும் பதிவு செய்யவும் அரசை அனுமதிக்கிறது. ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளில் ஈடுபடும் அல்லது அதற்கு ஏற்பாடு செய்து தரும் நிறுவனங்களுக்கு 3 ஆண்டு வரை சிறை தண்டனை அல்லது 1 கோடி ரூபாய் வரை அபராதம் அல்லது இவ்விரண்டும் வழங்கப்படும். மேலும் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை விளம்பரப்படுத்தினால் ரூபாய் 50 லட்சம் அபராதம் அல்லது 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். மீண்டும் அதே குற்றத்தை செய்தால் 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 2 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும். எதிர்க்கட்சிகளின் அமளியால் குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவானது மாநிலங்களவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது குறித்து நீண்ட காலமாகவே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் பேசி வந்த நிலையில் நேற்று மசோதாவானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் அம்மசோதா நிறைவேறும் பட்சத்தில் அடுத்தபடியாக குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோடு சட்டமாக மாறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.